Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நான் டிஆர்ஐ எக்ஸாம் எழுதும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, அதாவது நீ எல்லாம் காசு வாங்கினியே, உனக்கெல்லாம் கட்ட வக்கு இருக்கா, உனக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நீ ஒரு கஸ்டமரை பார்த்து கேட்டுட்ட அப்படின்னா அந்த கஸ்டமர் உன்னை போய் ப்ராப்பர் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உனக்கு டிஆர்ஐ சர்டிஃபிகேட்டே கேன்சல் ஆகிற அளவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றத முதல் முறையாக எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ முதல் கட்டமாக அதுதான். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு இந்த பர்சன் இருப்பாங்க, அதாவது டீம் லீடர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, போய் இப்படி வாங்கிட்டு வா, அப்படி வாங்கிட்டு வா, காசே கட்டாமல் இருக்காங்க, இதெல்லாம் மக்கள் காசு, இந்த காசை கட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேங்க் ஒரு லோன் கொடுக்குதுன்னா மக்கள் காசு அப்படின்றது வந்துட்டு மக்கள் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எடுத்து கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆர்பிஐல கடன் வாங்கி அதை வந்து கொடுப்பாங்க, அவங்களுடைய இருப்பை வச்சு கடன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஆனாலும் இது ஏதாவது ஒரு வகையில லிங்க் அப்படின்றது மக்களுடைய பணத்துல அந்த ஒரு இடத்துல தான் வந்து நிற்கும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வரலைங்க, அதை பற்றி நானும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நான் வந்து பேசுறேன். தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு சொல்லிடக்கூடாது. ஓகே, அதாவது நான் கலெக்ஷனுக்கு போகும்போது இதுதான் சொன்னாங்க. நிறைய பேருக்கு புரிதல் இல்லாததுனால இந்த கலெக்ஷன் பர்சன் வந்த உடனே சார் இல்லை சார் கட்டிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு பயப்படுறாங்க. ஸோ இந்த பயம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன், நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன். ஸோ வில்லேஜ் தான் நம்மளுது. வில்லேஜ்னா பைபாஸில் இருக்கக்கூடிய வில்லேஜ் தான். ஸோ அங்கே போகும்பொழுது ஒரு பக்கத்து வீட்டில் வந்து, பக்கத்து வீட்டு கிடையாது, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்க்கும்பொழுது ஒரு அண்ணா இந்த மாதிரி லோன் எடுத்திருக்காரு போல. நம்ம பக்கத்தில் அப்படியே ஒரு செவர் தான் பேக் சைடில் அவங்க லோன் எடுத்திருக்காங்க போல. லோன் எடுத்து கட்டலன்ன உடனே அவ்வளோ கேள்வி, அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை வந்து அந்த பண்றாரு. இவர் வந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் இப்படி கை கட்டிக்கிட்டே நின்று அப்படியே, இல்லை சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார், கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார் அப்படின்னு. வயசு ஒன்று பெருசா, அந்த லோன் எடுத்தவருக்கு வந்துட்டு வயசு ஒன்று பெருசா, ஒரு 60 வயசு 70 வயசு அப்படிலாம் கிடையாது, 50 வயசு இந்த மாதிரிலாம் கிடையாது, 45 வயசு கூட கிடையாதுங்க, 28 வயசு இருக்கும். நாங்கெல்லாம் விளையாடும் போது எங்க கூட சேர்ந்து வந்து ஜாலியாக சுத்திட்டு விளையாண்டுட்டு இருந்தவர் அவரு. 28 வயசு இருக்கும். 28 வயசு இருக்கக்கூடியவர் இதை பற்றி புரிதல் இல்லாம அவங்க மிரட்டும் பொழுது தெருவில் அவ்வளோ பேர் கூடிட்டாங்க. அவங்க முன்னாடி இவர் வந்துட்டு, ஏன்டா காசு வாங்கினவனால கட்ட முடியாதா, உனக்கெல்லாம் எதுக்கு காசு, ஊரா விட்டு காசு எடுத்து திங்கிறதுல நீ இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கேள்வியை கேட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு நான் நேராக கிட்ட போனேன். இதெல்லாம் கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை ஒரு நிமிஷம், எனக்கு புரியல, என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, காசு வாங்கி ஒரு 2 மாதம் கட்டல, அதுக்கு வந்து இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. போன மாதம் வந்தாங்க, இந்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்னு சொன்னேன், அப்பயும் சத்தம் போட்டு தான் போனாங்க. இந்த மாதமும் வந்து அதே தான் பண்ணுறாங்க. இந்த போன மாதம் வந்துட்டு டைமும் எனக்கு கொடுக்கல, அந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு கால் பண்ணி எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்பையும் நான் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு கட்டிடுறேன் பிரதர், இன்னைக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ நான் வந்துட்டு சொன்னேன், 2 மாதம் கட்டல, இல்லை ஓகே கரெக்டு தான், தப்பு தான், ஏன் நீங்கள் கட்டல, கட்டியிருக்கணும்ல கரெக்டா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா கட்டல அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறோம், அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அக்கா தம்பி முறை வச்சு தானே கூப்பிட்டுப்போம் ஊர்லலாம், அக்காவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. அப்புறம் அவர் சொன்ன உடனே, சரி விடுங்க, நான் இப்போ பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசினேன். ஹாஸ்பிட்டலுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போனீங்களா, பில்லெல்லாம் இருக்கா அப்படின்னு. சரி ஓகே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இவர் உடனே என்கிட்ட, என்னை பற்றி தெரியல, இவர் நம்ம யாருன்னு தெரியல, இவர் உடனே உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா உன் பொண்டாட்டி பேரில் லோன் எடுத்த, உன் பேரில் தான் லோன் எடுத்த, நிமிஷம் நிறுத்து அப்படின்னு நான் இப்படியே தான் பேசினேன். ஏன்னா நீ கலெக்ஷன் பண்ண வர ரைட்டு ஓகே தான். அப்போ சொல்லும் பொழுது, அப்போ அவர் குடும்பத்தை வந்துட்டு அவர் பார்க்காம வேற யார் குடும்பத்தை பார்ப்பாரு? அவர் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அவரால் கட்ட முடியல, சரி அவர் பண்ணது தப்பு தான், ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு லோன் எடுக்கிறாங்க, கட்ட முடியாது, தப்பு தான். ஆர்பிஐ ரூல்ஸ்ல எந்த இடத்துல ஒருத்தர் காசு கட்டலினா அவரை தெருவில் நிற்க வச்சு அவரை வந்துட்டு மானவரியா சரமாரியா இந்த மாதிரி தப்பா கேள்வி கேட்க சொல்லி எந்த ரூல்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்குது ஆர்பிஐ? எந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்குது? டிஆர்ஏ எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். டிஆர்ஏவா, டிஆர்னா என்ன அப்படின்னாரு. நான் டிஆர்ஏ எழுதிட்டு தான் கலெக்ஷன் வருமா, அங்கே ஐடி கார்டு வச்சிருக்கேன். இந்த ஐடி கார்டு வேலிடிட்டி இல்லை. ஸோ இந்த ஐடி கார்டு உன் ஏஜென்சியோடது. ஏஜென்சினா நான் கேவலமான நான் சொல்லல, ஏஜென்சியோட ஐடி கார்டு. ஸோ நீ அந்த பேங்க்ல இருந்து தான் வரீனா, அந்த பேங்க் உனக்கு ஆத்தரைட் கொடுத்துருப்பாங்க, இந்த பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க, மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த பர்சன் வருவாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ எக்ஸாம் எழுதியிருப்ப ஆர்பிஐல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 மாதம் 9 மாதம் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு 4 ஹவர் 7 ஹவர் வைப்பாங்க. அந்த கிளாஸை அட்டன் பண்ணிட்டு நீ வந்துட்டு அந்த எக்ஸாம் அப்படின்றது எழுதியிருப்ப. கிட்டத்தட்ட 1500 கொஸ்டின் மேலே கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு டிக் பண்ணி சிஸ்டம் மூலியமா நீ எக்ஸாம் எழுதிருக்கணும். அப்போ எழுதல, சரி விட்டு, நீ கலெக்ஷனுக்கு வர இந்த மாதிரியும் கூட வராங்க, சரி விட்டு, அதை நான் பற்றி பேசல. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல,
ஒரு கஸ்டமரை தெருவில் நிற்க வச்சு இப்படி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் உனக்கு தெரியல. அவர் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், அவருடைய குழந்தைங்க முன்னாடி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் உள்ள படுத்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதை தன்னுடைய அப்பாவை பற்றி இவ்வளோ கேள்வி தப்பு தப்பாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்க. இதெல்லாம் கேட்க நீங்கள் யார் அப்படின்னாரு. அப்புறமேட்டுக்கு சும்மா இருப்போமா, நம்ம சேனலுடைய வீடியோ எடுத்து காட்டினேன். ஓ வீடியோனா நீங்கள் சேனல்லாம் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் அப்படியே இறங்குச்சு. சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் காசு கட்ட வேண்டிய இத்தனை நாள் வாயா போயேன்னு நான் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவர் சேனலு இந்த மாதிரி வந்து நானும் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் என்னுடைய ஐடி கார்டு எடுத்து காட்டினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரோ அப்படியே டவுன் ஆகுறாரு, அப்படியே வாய்ஸ் குறையுது. அதாவது வட்டச் செயலாளர் வண்டு முருகன் வாழ்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறையுது. ஸோ அப்புறமேட்டு தான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு ப்ரெஷர் எனக்கு தெரியுது, உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்துட்டு அதாவது டீம் லீடரு போய் காசை வாங்கிட்டு வா, காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டிஆர்ஏ எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணும்பொழுது அந்த வந்துட்டு டீச்சர் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு ரூல்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஈவன் ஒரு எக்ஸாம் எழுதும் பொழுது வெறும் கலெக்ஷனுக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, பேங்க்கோட ரூல்ஸ், பேங்க் எப்போ ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு எஃப்டினா என்ன, ஆர்டினா என்ன, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் கொடுத்து எல்லா நாலேஜையும் உங்களுக்கு புகுத்தி தான் டிஆர்ஏ எக்ஸாம் கலெக்ஷன் பர்சனுக்கு கொண்டு வருவாங்க. பிகாஸ் டிஆர்ஏ எக்ஸாம் அப்படின்றது கலெக்ஷனுக்காக மட்டும் கிடையாது, இது முழுக்க முழுக்க வந்துட்டு கஸ்டமருக்கு ஒரு நாலேஜை நம்ம சொல்லணும், நமக்கு இருக்கிற விஷயத்த இந்த மாதிரிலாம் நடந்துடும் சார், இந்த மாதிரி ஆயிடும் சார், அதனால ஃபியூச்சரில் நீங்கள் தான் சார் கஷ்டப்படுவீங்க, சிவில் இம்பாக்ட் ஆகிடும், இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் நீங்கள் அது வந்து உங்களுக்கு தெரியல, நான் எதுவும் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி பேசும்பொழுது நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, இவர் கொண்டு போய் ஒரு கேஸை கொடுத்துட்டாருன்னா இந்த மாதிரி என்னை வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துறாங்க, என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு அப்படின்றது போட்டாருன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த வழக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, மான நஷ்ட வழக்கு தான் நினைக்கிறேன், அவமானப்படுத்துறான், ஸோ டிஃபர்மேஷனாக சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வழக்கு சொல்கிற அளவுக்கு நான் அட்வொகேட்லாம் கிடையாது, அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி என் வீட்டில் வந்து என்னை வந்து திட்டுறாரு, அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சட்டத்தில் இதில் வந்து இடம் இருக்கும். அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்டேன். சார் எல்லாம் ஏஜென்சி பார்த்துங்க சார் அப்படின்னா, ஏஜென்சி ஏன் சார் நீங்கள் வேற அப்படின்னு, நீங்கள் இன்னும் மெட்ராஸ் பக்கம் வரல, மெட்ராஸில் ஒரு கலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு தெரியல, என்னன்னே உங்களுக்கு புரியாமல் இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே சார், சின்ன பெட்டி கேஸ் வந்தாலும் உங்களால் ஏஜென்சியில் வேணால் மேபி ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, பண்ணிக்கலாம் நீங்கள், ஆனால் பேங்க்குள்ளே உங்களால் போக முடியாது. இந்த நாலேஜ் வச்சு கடைசி வரைக்கும் நீங்கள் ஏஜென்சியில் வேலை செய்கிறீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் இதே கலெக்ஷனில் இருந்தெல்லாம் முடிவு பண்ணிங்களா, இதை விட ஹையர் பொசிஷன் போகணுன்ற ஐடியா இல்லையா அப்படின்னு. ஹையர் பொசிஷன் ஐடியா போகணும்னா ஒரு பேங்க்ல நீங்கள் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் மேனேஜர் ஆகணும், கலெக்ஷன் டீம் லீடர் ஆகணும், பேங்க்ல டேரெக்டாக ஆகணும்னா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேஸுமே சின்ன பெட்டி கேஸு கூட உங்க மேலே இருக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு. நான் மறுபடியும் கேஸை பற்றி பேசுறதுனால எனக்கு அட்வொகேட்டு அதை பற்றிலாம் தெரியலாம் கிடையாது, நான் ப்ராக்டிக்கல் என்னவோ அதை நான் சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சார், அதனால தயவு செய்து நீங்கள் கலெக்ஷன் பண்ண வாங்க, இருக்கிற சுச்சுவேஷன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லையா மேனேஜரை கூட்டிட்டு வாங்க, லோன் கொடுத்தவங்களை கூட்டிட்டு வாங்க, இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்ப்பாங்க, சூழ்நிலையை பார்த்து அவங்க கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க, ரீஸ்ட்ரக்சர் இருக்கு, மொரட்டோரியம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாலுமே அவரால் கட்ட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் ப்ராப்பர் ப்ரூஃபை வாங்கி அதுக்கு தான் சார் வந்துட்டு நேச் ஃபார்மை வந்துட்டு 5 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றது. இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், டாப் அப் கொடுக்குற மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக பண்றாங்க சார். ஈவன் தட் இதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ரீசனுக்காக தான் நேச் டென்யூர் டேட் அப்படின்றது 5 வருஷம் அப்படின்றது போடுறாங்க சார். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பேசியிருப்பாரு போல, ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தாரு. ரிட்டர்ன் வரக்குள்ள என்னை கூப்பிட்டு தனியாக பேசிட்டு போனாரு. நான் வீட்டில் இருக்கணும், எனக்கு வெளியில இருந்து சொல்லி, அம்மா வெளியில இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து பேசிட்டு போனாரு. இது போல நீங்க சொல்றது கரெக்டு தான் பிரதர், நான் அவர் இவ்வளவு தூரம் கேட்டிருக்க கூடாது, மனிதாபிமான அடிப்படையில் நான் கேட்டிருக்க கூடாது, அதே போல ரூல்ஸ் படி நான் அவர் வந்து தப்பா பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவரு புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்ட சொன்னாரு. இது போல என்னுடைய ஃப்ரெண்டும் இப்போ வீட்டில் இருக்கான், அந்த ஃபீல்டு வந்து நின்றுட்டு வீட்டில் இருக்கான், அவன்கிட்ட நான் கேட்கும்போது அவனும் இதே தான் சொன்னான். ஏன்னா அவனும் வந்துட்டு இங்கே ஊர்லலாம் போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தான் பிரதர், இப்போ அவன் வந்துட்டு வேற டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் மேனேஜர் ஆயிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான், ஒரு லோன் எடுத்துட்டு ஒருத்தர் கட்டலைன்னா அவரை வந்துட்டு கரெக்டான இந்த நேரத்தில் போயிட்டு, அதாவது காலையில் 8 மணியில இருந்து அதில் வந்துட்டு 7 மணிக்குள்ள விசிட்டிங் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதே போல கால் பண்ணுறதுக்கும் விசிட் பண்ணுறதுக்குமான டைமும் இதுதான். அண்ட் இவரை தப்பா பேசக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது, காசு கேட்கக்கூடாதுன்னு கிடையாது, காசு கேட்கலாம். ஸோ இவர் வந்து மிரட்டி அப்யூஸ் பண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்றது, எய்த்து வீட்டுக்காரங்க சொல்றது, ஈவன் அவங்க பெத்த குழந்தைங்கள்ட்ட உங்க அப்பா பாரு ஒரு கடைக்காரனா இருக்கிறான், உங்க அம்மா பாரு இவ்வளோ பெரிய கடைக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது வந்துட்டு கூடவே கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் குழந்தைங்க பேரண்ட் கிட்டே சொல்லக்கூடாது, பிகாஸ் அது ஒரு பர்சனல் லோன்.
நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்றது இவங்க வேணும்னே கட்டாமல் இருக்கிறாங்கன்னா லீகல் ப்ராசஸ் வந்துட்டு போகலாம். ஸோ லீகல் படி வந்துட்டு ஒரு கொடுத்த லோனை வாங்க வேணாம், நீலாம் எதுக்கு வாங்குறா, அவங்க கட்டலினா விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டும் சொல்லாது, ஆர்பிஐ ரூல்ஸும் கிடையாது. அது லீகலாக கேஸ் போடுவாங்க, சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு அடுத்தது நடக்கும். அது அந்த டீமுடைய மேனேஜரும் அந்த லோன் கொடுத்த டீமு, ஸோ அந்த பேங்க்கோ, ஸோ இவங்களாம் லீகல் அந்த ஒரு லீகல் மூவ்க்குள்ள வந்துட்டு போயிடுவாங்க. அதனால கலெக்ஷனுக்கு வர்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. கட்ட முடியலன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. நீங்களே இந்த மாதிரி ஏன் வந்துட்டு ஒரு விஷயத்த கையில் எடுத்து அவங்க திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை சூழ்நிலை கட்ட முடியல, அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு நேராக போயிடுங்க. 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி 2 மாதம்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நேராக சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு போயிட்டு அந்த பேங்க்கில் மேனேஜர்கிட்ட பேசியோ, இல்லை அந்த அப்ளிகேஷன் நிறுவனத்துக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசியோ, அந்த ப்ரூஃபை மெயில் பண்ணியோ இது போல் டைம் கேளுங்க. எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும், இத்தனை மாதம் டைம் வேணும் அப்படின்றத கேளுங்க. ப்ராப்பராக நீங்கள் மூவ் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு நல்ல அட்வொகேட்டர் இல்லை லீகல் அட்வைஸரை பார்த்து அவங்க மூலியமாக இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது எப்படி நான் அணுகிறது அப்படின்றத பற்றி கேட்டிங்கன்னா ஃபர்தராக அவங்க என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ ஜாலியாக சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள், சாரி வந்துட்டு சாட்டர்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.